எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. முதல்ல அறிவியலை சொன்னது தமிழ் கவிஞர்கள் தான். பூமி உருண்டைன்னு சொன்னது நக்கீரர், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு சொன்னது மகாகவி பாரதி. அலைபேசி தொலைபேசிலாம் வர்றதுக்கு முன்னாடி காசி நகர் புலவன் இருமும் ஓசை காஞ்சியிலே கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு எழுதினது மகாகவி பாரதி. அதனால அறிவியல் சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, வாழ்வியல் சிந்தனை, எல்லா சிந்தனையையும் சொல்லி இணைத்து பிணைத்து காட்டிய முதல் பேர் இலக்கியம் நமது சங்க இலக்கியம். அது போற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். சங்க இலக்கியம் கிடைத்த காரணத்தினால்தான் நாம் செம்மொழி இலக்கிய வரிசையிலே வைத்து போற்றப்படக்கூடிய பேறு பெற்று இருக்கிறோம். அதுலயும் இன்னும் காப்பிய வரிசையிலே இரட்டை காப்பியங்களை இணைத்திருக்கிறார்கள், சிலம்பு மணிமேகலை எல்லாம் இணைத்திருக்கிறார்கள். செம்மொழி இலக்கியம் வாங்கிய செம்மொழி அந்தஸ்திற்கு மிகப்பெரிய காரணம் நமது சங்க இலக்கியங்கள் தான். அவை போற்றப்பட வேண்டும். நீங்கள் வாசியுங்கள், முடிந்த அளவிற்கு வாசிங்க. அன்றைக்கு சங்க இலக்கியம்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு எளிமையா இருந்துச்சு, இன்னைக்கு அதுக்கு ஒரு உரை தேவைப்படுகிறது. எளிமை, இனிமை, அதுல வாழ்வியல் நேர்மை இருந்தது என்பதனை அதை கூர்த்த மதிகொண்டு பார்ப்பவர்களுக்கு நன்றாக